மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளில் பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசை மாநிலங்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். இந்திய அரசியல் வரலாற்றில் மாநிலத்தை ஆட்சி செய்யும் ஒரு கட்சியின் அழைப்பை ஏற்று பல மாநில முதலமைச்சர்களும் பல்வேறு தேசிய மாநில கட்சியினரும் வந்திருப்பது இக்கூட்டத்தின் மாபெரும் சிறப்பு என அவர் குறிப்பிட்டார். ஒன்றிய அரசால் நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதாக உள்ளதாக மு.க.ஸ்டாலின் கூறினார். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது. மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத் திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும். எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாநிலமும் பயனுள்ள மக்கள் தொகை கட்டுப்பாட்டின் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன. இத்தகைய மாநிலங்களை தண்டிப்பதாக இந்த நடவடிக்கை இருக்கப் போகிறது. மக்களவை பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் தேவையான நிதியை பெறக்கூட போராட வேண்டிய சூழலுக்கு மாநில அரசுகள் தள்ளப்படும் என்று கூறிய ஸ்டாலின், விருப்பம் இல்லாமல் நமக்கான சட்டங்கள் கட்டமைக்கப்படும் ஆபத்து உள்ளதாக கூறினார். இதனால் பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் பண்பாடு, அடையாளம், முன்னேற்றம், சமூக நீதி ஆகியவையும் ஆபத்தை சந்திக்கும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார். மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் கட்சியாக பாஜக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களவை தொகுதிகள் குறைக்கப்படுவதை எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார். எப்பொழுதும் மாநில உரிமைகளை பறிக்கிற கட்சியாக பாஜக இருந்துள்ளது. அவர்கள் தனது உள்நோக்கத்தை தொகுதி சீரமைப்பு திட்டத்தில் செய்ய நினைக்கிறார்கள். இதனை எந்த மாநிலமும் அனுமதிக்கக்கூடாது. இந்த அச்சுறுத்தலை உணர்ந்து முன் எப்போதும் இல்லாத ஒற்றுமையுடன் தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது. இதே போன்ற ஒற்றுமையை இந்த அரங்கில் உள்ள அனைத்து மாநிலங்களும் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள் 100 தொகுதிகளை இழக்க நேரிடும் என்று பிரதமரே ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கம் குழப்பமளிப்பதாகவே உள்ளதாக கூறினார். தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் அபாயம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நமது போராட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானது அல்ல என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசை மாநிலங்கள் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.